வெல்கம் டு வார்ஃபேர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாம் 7/2/2025 ஷிஃப்ட் 3 நடந்த மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆசிஸ் கிரண் மகேஷின் சராசரி எடை 46 கிலோ ஆகும். ஆசிஸ் மற்றும் கிரணின் சராசரி எடை 40 கிலோ ஆகும். கிரண் மற்றும் மகேஷின் சராசரி எடை 43 கிலோவாகவும் இருந்தால் கிரணின் எடையை கண்டறியவும். தி ஆவரேஜ் weight of Ashish, Kiran and Mahesh is 46 kg. So total weight எவ்வளோ 46 into 3, so 138. So இது வரைக்கும் முடிச்சுட்டு then if the average weight of Ashish and Kiran is 40 kg, so total weight of average and Kiran is 40 into 2, that is 80. Then average weight of Kiran and Mahesh is 43 kg, so total weight எவ்வளோ 43 into 2, that is 86. தென் எவ்வளோ கேட்குறாங்க, தென் தி வெயிட் ஆஃப் கிரண். ஸோ கிரணோட வெயிட் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆசிஸ் ப்ளஸ் கிரண் ப்ளஸ் மகேஷ் இஸ் ஈக்குவல் டு 80 கூட்டல் 86. ஸோ ஆசிஸ் கிரணோட மகேஷ், ஸோ அவங்களோட வெயிட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். 138 ப்ளஸ் கிரண் இஸ் ஈக்குவல் டு 80 ப்ளஸ் 86 166. ஸோ கிரண் இஸ் ஈக்குவல் டு 166 மைனஸ் 138. தி ஆன்சர் இஸ் 28. ஸோ அடுத்த கொஸ்டின், 2 கொள்கலன்கள் முறையே 765 லிட்டர் மற்றும் 833 லிட்டர் திரவம் உள்ளது. 2 கொள்கலன்களிலும் உள்ள திரவத்தை முழுமையாக அளவிடக்கூடிய கொள்கலனின் அதிகபட்ச கொள்ளளவை கண்டறியவும். 2 containers contain 765 liter and 833 liter of liquid respectively. The maximum capacity of the container that can measure the liquid of both container is. So okay, so இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு வந்து ரெண்டோட HCF பார்க்கணும். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு நேற்று சொன்ன மாதிரி ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷனில் ப்ரைம் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். எஸ் 1 2 இந்த 2 ப்ரைம் நம்பர் இருக்குது. ஸோ இது 3 அடிப்படும், இதுவும் 3 அடிப்படும். ஸோ ரெண்டுமே 3 அடிப்படுதான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம. ஸோ இது வந்து 7 கூட்டல் 6 = 13, 13 5 18. ஓகே, இது 3 அடிப்படும் ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் பார்க்கலாம் 6, ஸோ 14. ஸோ இந்த நம்பர் வந்து 3 அடிப்படாது. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு ஆப்ஷனாக வராது. ஸோ எய்தர் 17 அண்ட் 19 தான். ஸோ 17 போடலாம். ஸோ 17 போட்டால் 45 17 765, தென் 49 17 833. ஸோ HCFனால அது எடுக்க முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் 17. அடுத்து, அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 9.5 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு உருளையின் வலைபரப்பை கண்டறியவும். ஃபைண்ட் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2/RH. ஓகே, அவங்க என்ன கொடுக்குறாங்க நெக்ஸ்ட், ரேடியஸ் R இஸ் ஈக்குவல் டு 7, height இஸ் ஈக்குவல் டு 9.5. ஸோ 2 into 25/7 into 7 into 9.5. ஸோ இது ரெண்டு நம்ம அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 44 into 9.5. ஸோ 44 into 9.5 நமக்கு எவ்வளோ வருது, 418 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 418 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து, எதிரெதிர் திசைகளில் பயணிக்கும் 2 ரயில்கள் 25 வினாடிகளில் ஒன்று கடக்கின்றன. ஒவ்வொரு ரயிலும் தலா 250 மீட்டர் நீளம் உள்ளவை மற்றும் ஒன்றின் வேகம் 45 km/h எனில் மற்றொரு ரயிலின் வேகம் என்ன? 2 trains traveling in opposite direction. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்னா நம்ம வந்து ஸ்பீடு வந்து ஆட் பண்ணணும். crosses each other in 25 seconds. So time is equal to 25 seconds. Length of the both train. Okay, so train 1 ஓட length என்ன 250, train 2 ஓட length என்ன 250. ஸோ டிஸ்டன்ஸ், அதாவது லென்த், டோட்டல் லென்த் நம்ம என்ன ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா 250 + 250 that is equal to 500. next, the speed of the one of the train. ஸோ train 1 ஓட ஸ்பீட் என்ன 45 km/h. ஸோ இங்கே செகண்டில் இருக்குது, இங்கே மீட்டரில் இருக்குது. ஸோ கிலோமீட்டர் வந்து மீட்டர்/செகண்டாக மாற்றினா நம்ம என்ன பண்ணணும், ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணணும், 18/5 மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பீட் எடுத்துடலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். நமக்கு டிஸ்டன்ஸ் என்ன 500, டைம் என்ன 25. ஸோ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம்னா கேன்சல் பண்ணோம்னா 20 மீட்டர்/செகண்ட்னு வந்துடும்.
ஓகே, ஸோ இவங்க வந்து கிலோமீட்டர் per ஹவரில் கொடுத்துருக்காங்க. ஆன்சரும் கிலோமீட்டர் per ஹவரில் இருக்குது. ஸோ 20 மீட்டர் per செகண்ட் வந்து ஃபஸ்ட் நம்ம கிலோமீட்டர் per ஹவராக மாற்றிடலாம். ஸோ கிலோமீட்டர் per ஹவராக மாற்றணும்னா இன்டூ 18/5. ஸோ 4 5 5, 4 5 18. ஸோ நமக்கு எவ்வளோ வருது? 72 கிலோமீட்டர் per ஹவர். ஸோ இந்த 72 கிலோமீட்டர் per ஹவருங்கிறது ஸ்பீடு 1 ப்ளஸ் ஸ்பீடு 2. ஏன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்டில் ஆப்போசிட் டைரக்ஷனாக நம்ம 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். நமக்கு மொதல் ட்ரெயின் 1ஓட ஸ்பீடு நமக்கு தெரிஞ்சிடும். ட்ரெயின் 1ஓட ஸ்பீடு ப்ளஸ் ட்ரெயின் 2ஓட ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 72 கிலோமீட்டர் per ஹவர். ஸோ ட்ரெயின் 1ஓட ஸ்பீடு 45 ப்ளஸ் ட்ரெயின் 2ஓட ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 72. ஸோ ட்ரெயின் 2ஓட ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 72 minus 45. ஸோ தி ஆன்சர் இஸ் 27 கிலோமீட்டர் per ஹவர். 27 கிலோமீட்டர் per ஹவர். நெக்ஸ்ட், ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்களின் எண்ணிக்கையானது பி என்பவர் அவ்வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்களின் எண்ணிக்கையின் 2 மடங்காகும். சி என்பவர் அவ்வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்களின் எண்ணிக்கையானது பி அவ்வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்களின் எண்ணிக்கையில் பாதியாகும். ஏ ஆனவர் அவ்வேலையை 12 நாட்களில் முடிக்க முடியும். பி ஆனவர் 1வது நாளிலும், ஏ ஆனவர் 2வது நாளிலும் மற்றும் சி ஆனவர் 3வது நாளிலும், மீண்டும் பி ஆனவர் 4வது நாளிலும், இவ்வாறாக அவர்கள் தொடர்ந்து வேலை செய்தால் அவ்வேலையானது எத்தனை நாட்களில் முடிவடையும்? See the number of days to finish a work by A, B, C. Okay, number of days finished by a work by A is double the number of days to finish the work by B. அதாவது B வந்து ஒரு 1 டேல முடிச்சாருன்னா A வந்து 2 நாள்ல முடிப்பார். ஓகே, just example. Then the number of days to finish the work C is half of the number of days to finish the work by B. ஓகே, ஸோ B வந்து 2 நாளில் பண்ணாருன்னா A வந்து C வந்து 1 நாளில் முடிச்சிருவாரு. ஸோ நம்ம இங்கே 1, இங்கே 2, ஸோ 4:2, 2:1. இது வந்து டேஸ். ஓகே, இது வந்து டேஸ். ஸோ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ரேஷியோவில் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு A கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் 12 days. ஓகே, ஸோ 12 days, 12 divided by 4 that is equal to 3. Okay, so x is equal to 3, 4x, 2x, then 3x. So 12:6:3. ஸோ இதுக்கு மூணுக்குமே நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ 12, 1, 2 and 4. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது? டே அண்ட் எஃபிஷியன்சி இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, டே அண்ட் எஃபிஷியன்சி இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க? இஃப் பி ஒர்க்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் டே. ஸோ பி ஒர்க் பண்ணால் ஃபர்ஸ்ட் டே வந்து 2 ஒர்க் முடியும். தென் செகண்ட் டே வந்து 1 ஒர்க் முடியும். தென் தேர்ட் டே வந்து சி வந்து 4 ஒர்க் முடிப்பார். ஸோ இதே மாதிரி 2, 3 and 7. 1 டேல வந்து எவ்வளோ ஒர்க் முடியும்? 7 ஒர்க். அதாவது 3 நாளில் வந்து 7 ஒர்க் முடியும். நமக்கு டோட்டல் ஒர்க் என்ன? 12. தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க? எகைன் பி ஒர்க்ஸ் ஆன் தி 4th டே. ஓகே, 4th டே வந்து எகைன் பி வருவார். பி வந்தாலும் அவரோட ஒர்க் 2. ஸோ 7 + 2 is equal to 9 ஒர்க் முடியும். தென் 5th டே வந்து ஏ வருவார். ஸோ 9 + 1 is equal to 10 ஒர்க் முடியும். தென் 6th டே வந்து எகைன் 10 + சி வருவார். சியோட எஃபிஷியன்சி என்ன? 4. ஸோ 4 வந்துச்சுன்னா நம்ம வந்து 14 ஒர்க் முடிஞ்சிடும். பட் ஆனால் நம்மளோட டோட்டல் ஒர்க்கு 12 தான். ஸோ ஒரு நாளில் அவர் 4 ஒர்க் முடிப்பாருன்னா பாதி நாளில் வந்து அவர் 2 ஒர்க்கு முடிச்சிருவார். ஸோ இங்கே வந்து அரை நாளே அவருக்கு வந்து போதும். ஸோ அதனால் வந்து 5.5 days. 5.5 days. ஸோ அடுத்த கொஸ்டின், கேத்தன், மகேஷ் மற்றும் டேவிட் ஆகிய 2 பேரன்கள் உள்ளனர். கேத்தனின் சொத்திலிருந்து 15 வயதான மகேஷ் ஒரு தொகையும் 16 வயதான டேவிட் மீதமுள்ள தொகையும் பெறுகிறார்கள். ஆனால் மகேஷ் மற்றும் டேவிட் ஆகிய இருவருக்கும் 22 வயதாகும் போதுதான் அப்பணம் கிடைக்கும். அதுவரை ஆண்டுக்கு 10% வருடாந்திர கூட்டு வட்டியில் வட்டி கிடைக்கும் வகையில் பணம் வைத்திருக்கப்பட்டுள்ளது. இருவருக்கும் 22 வயதாகும் போதுதான் அவர்கள் இருவரும் ஒரே தொகையை பெறுவார்கள். கேதனிடம் மொத்தம் 25,200 ரூபாய் இருந்திருந்தால் கேதன் ஆரம்பத்தில் டேவிட்டிற்கு கொடுத்த தொகை என்ன? ஸோ ஃபர்ஸ்ட், கேட்டன் ஹேஸ் 2 கிராண்ட்சன், மகேஷ் அண்ட் டேவிட். ஓகே, ஸோ மகேஷுக்கு வந்து 15 வயசு, டேவிட்டுக்கு வந்து 16 வயசு. ஸோ அவங்க 22 வயசு ஆகும்போது அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இவரோட எண் எவ்வளோ? 7. இவங்களுக்கு என்ன எவ்வளோ? இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? n is equal to 6. தென் அது வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ?
10% compound annually. So R is equal to 10, R is equal to 10 compound interest. So next இதில் என்ன important, when both turn 22 they receive the same amount. அதாவது 22 வயதாகும் போது தான் அவர்கள் இருவரும் ஒரே தொகையை பெறுவார்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எடுத்துடலாம். அமௌண்ட் ஆஃப் மகேஷ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ பிரின்சிபல் நமக்கு தெரியாது, மகேஷ்னு பிரின்சிபலுக்கு பதிலாக நம்ம எம்னு வச்சுக்கலாம். m இன்ட்டு 1 + r/100 பவர் n. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு 1.10 பவர் 7. ஓகே, தென் அமௌண்ட் ஆஃப் டேவிட். ஸோ அமௌண்ட் ஆஃப் டேவிட் எவ்வளோ? ஸோ d இன்ட்டு 1 + 10/100 பவர் 6 இட் இஸ் ஈக்குவல் டு d இன்ட்டு 1.10 பவர் 6. ஓகே, ஸோ இது ரெண்டுமே சேம் ஈக்குவல். ஸோ m இன்ட்டு 1.10 பவர் 7 இஸ் ஈக்குவல் டு d இன்ட்டு 1.10 பவர் 6. ஸோ இது அடியாயிரும். ஸோ 1.10 m இஸ் ஈக்குவல் டு d. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ மகேஷ் ப்ளஸ் டேவிட் இஸ் ஈக்குவல் டு 25200. ஓகே, ஸோ டேவிட்டுக்கு பதிலாக நம்ம மகேஷ் ப்ளஸ் 1.10 மகேஷ் இஸ் ஈக்குவல் டு 25200. ஸோ 2.1 மகேஷ் இஸ் ஈக்குவல் டு 25200. தென் மகேஷ் இஸ் ஈக்குவல் டு 25200 டிவைட் பை 2.1. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? m இஸ் ஈக்குவல் டு 12000. ஸோ ஓகே, மகேஷோட அமௌண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. பட் அவங்க என்ன கேட்குறாங்க, டேவிட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஸோ 12000 ப்ளஸ் டேவிட் இஸ் ஈக்குவல் டு 25200. ஸோ டேவிட் இஸ் ஈக்குவல் டு 25200 மைனஸ் 12000. ஸோ தி ஆன்சர் 13200. ஓகே, 13200. நெக்ஸ்ட், ஒரே வட்டி விகிதத்தில், ஸோ R இஸ் ஈக்குவல் டு சேம், 2 ஆண்டுகளில் n இஸ் ஈக்குவல் டு 2 ஈட்டப்பட்ட தனி வட்டி SI இஸ் ஈக்குவல் டு 40 மற்றும் CI இஸ் ஈக்குவல் டு 44 எனில் அசல் தொகையை காண்க. ஸோ SIக்கு வந்து 20 + 20, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர். ஸோ CIக்கு வந்து 20 + 24, ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் தென் செகண்ட் இயர். ஸோ இதை எப்படி நம்ம எழுதலாம்? 20 + 4, இந்த 4 என்ன, 20க்கு மேலே விழுந்த இன்ட்ரெஸ்ட் தான் 4. ஸோ R இஸ் ஈக்குவல் டு 4/20 இன்ட்டு 100. ஸோ 1/5. ஸோ R இஸ் ஈக்குவல் டு 20%. ஓகே, ஸோ R இஸ் ஈக்குவல் டு 20%. தென் நமக்கு வந்து SI இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஸோ SI எவ்வளோ? 40 இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 2 இன்ட்டு 20/100. ஸோ 1/5. ஸோ 1/20. ஸோ P இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 5, தட் இஸ் ஈக்குவல் டு 100. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பின்னத்தின் தொகுதி 10% அதிகரிக்கப்பட்டு அதன் விகுதி 10% குறைக்கப்பட்டால் அந்த பின்னம் 11/45 என மாறுகிறது எனில் அசல் பின்னத்தை கண்டறியும். இஃப் த xyன்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். இஃப் த நியூமரேட்டர் ஆஃப் தி fraction is increased by 10%. So x plus 10% of x divided by y, then denominator is diminished by, அதாவது 10% குறைக்கப்படுகிறது, minus 10/100 of y is equal to 11/45. ஓகே, ஸோ நம்ம இது என்ன எழுதலாம்? ஸோ x plus 0.1x by y minus 0.y is equal to 11/45. ஸோ நம்ம 1.1x divided by 0.9y is equal to 11/45. ஸோ இங்கே மேலே இங்கே நம்ம 10ஆல் பெருக்கிக்கலாம். ஸோ 11x divided by 9y is equal to 11/45. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 1 5. ஸோ x by y is equal to 1/5. நெக்ஸ்ட், ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலையில் 26% தள்ளுபடியை வழங்கிய பிறகு அதன் விற்பனை விலை 2886 இருந்தால் தள்ளுபடி தொகை எவ்வளவு? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100% வச்சுக்கலாம். ஓகே, சென்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 26. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட்டு, ஸோ
100 minus 26. ஸோ இதை பண்ணோம்னா 74. ஸோ இந்த 74% தான் நமக்கு 2886. நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க, தள்ளுபடி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 74% இஸ் ஈக்குவல் டு 2886. ஸோ தள்ளுபடி நமக்கு என்ன, 26. 26 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 26 into 2886 divided by 74. 74. தென் 3 37. தென் ஒரு 37 37 78. ஓகே, அதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 1014 ருபீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், 496 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் 18 km/h வேகத்தில் பயணிக்கின்றது எனில் 664 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுரங்கப்பாதையை கடக்க அந்த ரயிலுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் அதோட டனலோட லென்த்து. ஓகே, ட்ரெயின் டனல். ஸோ 496 ப்ளஸ் 664 1160 மீட்டர்ஸ். தென் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 18 km/h. இங்கே மீட்டரில் இருக்குது. ஸோ இதே நம்ம மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிக்கலாம். ஸோ இன்ட்டு 5/18. ஸோ 5 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க, டைமிங்ஸ் கேட்குறாங்க. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். ஸோ 1160 டிவைட் பை 5. ஸோ தி ஆன்சர் இஸ் 322. ஓகே, 322. சாரி, 232. நெக்ஸ்ட் simplification. 21 divided by 7 into 63 divided by 9 plus 14 divided by 2 into 4 minus 2. Okay, so first 21 divided by 7 வந்து நமக்கு 3 ஆயிரும். 3 into இதை நம்ம அடிச்சோம்னா 7 நமக்கு வரும். ஓகே, 7 plus இதை அடிச்சோம்னா 7 into 4 minus 2 எவ்வளோ, 2. ஓகே, then 3 into 7 plus 14. Then 3 into 21. So the answer is 63. Next 9 மற்றும் 49 இடைவிகித சமம். So ABC, A by B is equal to B by C. So AC is equal to B square. So B is equal to root AC. So இடைவிகித சமன் mean proportion is equal to root of 9 into 49. So 9 நம்ம எப்படி எழுதலாம், 3 into 3. இதை 7 into 7. So 3 into 7. So 21. நெக்ஸ்ட், ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 20,240 ரூபாய்க்கு விற்பதன் மூலம் 8% நஷ்டம் அடைகிறார் எனில் அவர் 12% லாபம் ஈட்ட அப்பொருளை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? ஓகே, ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் லாஸ் இஸ் ஈக்குவல் டு 100 minus 8. ஸோ 92%. ஸோ 92% இஸ் ஈக்குவல் டு 20240. தென் அவருக்கு என்ன வேணும், 12% ப்ராஃபிட் வேணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் 12 இட்ஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் 12, 112% வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ 112% இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 112 இன்ட்டு 20240 டிவைட் பை 92. ஓகே, 20240 டிவைட் பை 92. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ வந்து 24640. 24640. நெக்ஸ்ட், ஒரு அசல் தொகை மீது ஆண்டுக்கு 2% வீத தனி வட்டியில் 4 ஆண்டுகளில் ஈட்டப்பட்ட தனி வட்டி 360 ஆகும் எனில் அந்த அசல் தொகையை கண்டறியவும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்எஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. எஸ்ஐ எவ்வளோ, 360. பி பிரின்சிபல் நம்ம கேட்டிருக்காங்க இன்ட்டு 4 into 2 டிவைட் பை 100. ஸோ 1 25, 1 18, 180. ஸோ 180 into 25 that is equal to 4500. ஸோ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 4500. ஓகே, 4500. நெக்ஸ்ட், எக்ஸ் மற்றும் ஒய்யின் இடைவிகித சமன் செட் ஆகும் எனில் எக்ஸ் ஸ்கொயர் ஜெட் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஜெட்டின் இடைவிகித சமன் காண்க. ஓகே, அதை நம்ம ரெண்டா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஏபி கமா சி. ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு பி பை சி. ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஓகே, ஸோ பி ஸ்கொயருங்கிறது இடைவிகித சமன். ஸோ இதுதான் அந்த இடைவிகித சமன். ஸோ ஜெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகே, ஜெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வரலாம். ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும், பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏசின்னு இருக்கும். ஓகே, ஸோ இதோட இடைவிகித சமன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப்
எக்ஸ் ஸ்கொயர் ஜெட் இன்டூ ஒய் ஸ்கொயர் செட். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எக்ஸ் இன்டூ ஜெட் இன்டூ ஒய் இன்டூ ஜெட். ஸோ ஒன்று எக்ஸு ஒரு ஜெட்டு ஒரு ஒய். ஓகே, அதை வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் ஒய் ஜெட். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம ஜெட் ஸ்கொயர் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணி இங்கே வச்சாச்சு. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஜெட் ஸ்கொயரில் தான் ஜெட் ஸ்கொயர் இன்டூ ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஜெட் கியூப். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 1200க்கு 100 என்ற வீதத்தில். ஓகே, ஸோ 1200க்கு 100. ஸோ 400 வாங்கியிருக்காரு. ஸோ 400னா 4 இன்டூ 1200. ஸோ ஆன்சர் இஸ் 4800. வாங்கப்பட்டு அவை 100 ரூபாய் லாபம். ஸோ 100 ரூபாய் லாபம். ஸோ 5800க்கு விற்கப்பட்டன எனில் ஒரு டஜன் பேரிக்காயின் விலை என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேரிக்காயோட விலை என்ன? 5800 டிவைட் பை 400, இதை போட்டோம்னா 14.5. ஸோ ஒரு டஜன் is equal to 12. So 12 into 14.5. So the answer is 174. 174. Then அடுத்த கொஸ்டின், பெட்ரோலின் விலை 60% அதிகரிக்கிறது. அதன் மீதான செலவு 44% மட்டுமே அதிகரிக்கும் வகையில் அதன் நுகர்வில் எத்தனை சதவீதம் குறைக்கப்பட வேண்டும்? ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ப்ரைஸு கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ 100 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 10,000. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? the price of the petrol increases by 60%. so increase ஆனா 160 into by what percent should its consumption be reduced such that the expenditure increases by 44%. so 44% add பண்ணோம்னா 14400. okay, so x is equal to 14400 divided by 160. so the answer is 90%. okay, so இதை நம்ம அடிச்சோம்னா 19 வரும். ஸோ 90%, x is equal to 90%. ஸோ இங்கே 90. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? குறைக்கப்பட வேண்டும், எவ்வளவு குறைக்கப்பட வேண்டும் தான் கேட்டிருக்காங்க, எவ்வளவுன்னு கேட்கல. ஸோ இந்த ஆன்சர் வந்து நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. இது ஆப்ஷன் ஏல இருக்கு. எவ்வளவு குறைக்கப்பட வேண்டும்? 100 மைனஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 10%. ஸோ 10% வந்து குறைக்கப்பட வேண்டும். தென் நெக்ஸ்ட், இது வந்து ஒரு நார்மல் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ அந்த மைனஸ் ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே பெருக்கிடலாம். -9 + 60 டிவைட் பை -15 -2 இன்டூ -6. ஸோ -9 -4 -12. ஸோ ஃபுல்லாக இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னா -25. ஸோ எல்லா மைனஸும் இருக்குது. ஸோ மைனஸ் இன்னும் மைனஸ் எல்லா மைனஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் எல்சிஎம் காண்க. ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். 36 63 372 126. ஓகே, ஃபஸ்ட்டு 3 எடுக்கலாம். 12 21. ஸோ 1 2 4 தென் 4 2. தென் அகைன் 3 எடுக்கலாம். 4 7 124. தென் இங்கே 14. தென் இப்போ 2 எடுக்கலாம். ஸோ 2 7 and 62 7. தென் அகைன் 2 எடுக்கலாம். 1 7 31 7. தென் 7 1 1 31 1. தென் 31 1 1 1 1. So 3 into 3 into 2 into 2 into 7 into 31 is equal to 7812. Okay, 7812. Then last sum, ஒரு தொழிற்சாலையில் உள்ள 96 தொழிலாளர்களின் சராசரி வயது 32 ஆண்டுகள் ஆகும். ஆண்களின் சராசரி வயது 41 ஆகவும் பெண்களின் சராசரி வயது 28 ஆகவும் உள்ளது எனில் தொழிற்சாலையில் உள்ள பெண்களின் எண்ணிக்கையை கண்டறியும். ஸோ இதை வந்து நம்ம 2 டைப்பாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மிக்சர் அண்ட் அலிகேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ மிக்சர் அண்ட் அலிகேஷனில் ஃபஸ்ட்டு டோட்டல் எவ்வளோ? 32. ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, 3 மென் அண்ட் உமன். ஓகே, ஸோ மென்னோட ஆவரேஜ் ஏஜ் என்ன? 41. உமனோட ஆவரேஜ் என்ன? 25. ஓகே, ஸோ மீன் ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 32. ஸோ இது ரெண்டே நம்ம மைனஸ் பண்ணணும். 40, அதாவது டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 41 மைனஸ் 32 எவ்வளோ? நமக்கு 9. நெக்ஸ்ட்டு 20, அதாவது இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 7. ஸோ 7:9. ஸோ இதுதான் அவங்களோட டோட்டல், அதாவது மேல் ரேஷியோ இஸ் டு ஃபீமேல் ரேஷியோ, நம்பர் ஆஃப் ஃபீமேல் ரேஷியோ. ஸோ டோட்டல் எவ்வளோ? 7 + 9 is equal to 16. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் உமன் எவ்வளோ? 9. ஸோ 9/16 எதுலேருந்து? ஸோ 96 ஒர்க்கர் இருக்காங்க. ஸோ 96 ஒர்க்கர். ஸோ ஒரு 16 16 6 16 96. ஸோ 9 6 54. ஓகே, ஸோ இது வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன்.
ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னன்னா நம்ம நார்மல் ஆவரேஜ்லேயே பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 96 ஒர்க்கரு. ஸோ மென் அண்ட் உமன் ஆட் பண்ணோன்னா ஓகே. ஸோ மென் இஸ் ஈக்குவல் டு 96 மைனஸ் உமன். நெக்ஸ்ட்டு மென்னோட டோட்டல் ஏஜ். ஸோ மென் இன்டூ 41 ப்ளஸ் உமனோட டோட்டல் ஏஜ் உமன் இன்டூ 25 இஸ் ஈக்குவல் டு எல்லாரோட டோட்டல் ஏஜ். ஸோ 32 இன்டூ 96. ஸோ எம்முக்கு பதிலாக நம்ம 96 மைனஸ் உமன் இன்டூ 41 plus woman into 25 is equal to 3072. Next இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 3936 minus 41 woman is plus 25 woman is equal to 3072. So 3936 minus 16 woman is equal to 3072. So 16 woman is equal to 3936 minus 3072. 16 woman is equal to 864. Then woman is equal to 864 divided by 16. So that is equal to 54. That is equal to 54. So thank you guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் SSGD படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட வார்ஃபேர் அகாடமி இன்ஸ்டா சேனலில் வந்து டெய்லி குவிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதை போய் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஆன்லைன் கோர்சஸ் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுனா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா நம்மளோட வார்ஃபேர் அகாடமியோட ப்ளே ஸ்டோரில் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் அதை எடுத்து அதில் டெஸ்ட் சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.